போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. வெற்றியை கொண்டாடிய தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கம். பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்களை பணி வரன்முறைப்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தலைமை பொறியாளர்கள் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கம் சார்பில் 19/2/2026 அன்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 20/2/2026 அன்று PWD மற்றும் WRD அமைச்சர் வீட்டின் முன்பு காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் அமைச்சர் அலுவலகத்தில் இருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வரப்பெற்றதால் காத்திருப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டு 20/2/2026 அன்று தலைமை செயலகத்தில் அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அமைச்சர் உறுதி அளித்ததின் பேரில் இந்த வெற்றி தங்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அனைவரும் இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் சி. ராமகிருஷ்ணன் அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை குறித்து நமது அதிர்வலை டிவி செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் சி. ராமகிருஷ்ணன் தோழர்களே, தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கத்தின் சார்பாக பொதுப்பணித்துறையிலும் நீர்வளத்துறையிலும் நெடுஞ்சாலைத்துறையிலும் பணிபுரிகின்ற தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு 2 நாள் போராட்டம் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டு, அது முதல் நாள் போராட்டம் சேப்பாக்கத்தில் முதன்மை தலைமை பொறியாளர் பொது WRD, முதன்மை தலைமை பொறியாளர் பொது PWD அவர்கள் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டு, நேற்று அந்த முற்றுகை போராட்டம் சிறப்பாக நம்ம சங்கத்தின் சார்பாக நடத்தப்பட்டது. அந்த முற்றுகை போராட்டத்தின் போது 2 தலைமை பொறியாளரும் ஒரே அறைக்கு ஒரு அறை ரூமில் வந்து 2 பேரும் குறைகளை கேட்டறிந்தார்கள். அதை முழுமையாக நம்ம சங்கத்தின் சார்பாக நம்ம எடுத்துரைத்தோம். அவர்களும் செய்யாத வேலையை செய்ய வேண்டும் என்று நிர்பந்தம் செய்தோம். அதன் அடிப்படையில் அவர்களும் இந்த டிஓ லெட்டரை அனுப்பியிருக்கிறார்கள் என்பது நமக்கு சங்கத்துக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. அதே போன்று அரசுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும், அரசுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் சொல்லி சொன்னோம். அதையும் ஏற்றுக்கொண்டு செய்கிறேன் என்று சொன்னார்கள். ஆகவே நேற்று நடந்த அந்த முற்றுகை போராட்டம் சிறப்பாக நடந்தது. நேற்று அந்த முற்றுகை போராட்டத்தின் போது நம்முடைய தாய் சங்கமான மாநில பொது சங்கம் அரசு பணியாளர் சங்கம் அதனுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் சச்சிதானந்தம் அவர்கள் வந்து வாழ்த்து பேசினார். சத்யபிரகாஷ் என்பவர் வாழ்த்து பேசினார். ஆகவே அந்த நிலையோடு நேற்று அந்த முற்றுகை போராட்டத்தை நிறைவு செய்தோம். இன்றைக்கு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் வீட்டு முன்னாடி, ஆழ்வார்பேட்டையில் உள்ள வீட்டு முன்னாடி காத்திருப்பு போராட்டம் நடத்துவதென முடிவு செய்தோம். அது பிரகாரம் ஏற்கனவே சங்கத்தின் மூலமாக கொடுத்த கடிதங்கள் அவருக்கு சென்றிருக்கிறது. அந்த கடிதத்தின் மூலமாகவும் மேலும் நம்மளுடைய காவல்துறை அந்த செய்தியை எப்படியெல்லாம் கொண்டு செல்ல வேண்டுமோ அப்படி கொண்டு போய் சேர்த்தார்கள். அதிகாரிகளும் சேர்த்தார்கள், அரசு அதிகாரிகளும் அவரிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே 2ம் ஒரே நாளில் முடிக்கலாம் என்று கூட நேற்று முடிவு எடுத்து காவல்துறை நமக்கு 5 மணிக்கு தகவல் கொடுத்தார்கள். 8 மணிக்குள்ளே பார்க்கலாம் அமைச்சரை வர சொல்லியிருக்கிறார். நீங்கள் வந்தீங்களா, இன்றைக்கும் ஒரே நாளில் முடிச்சிடலாம் போராட்டம்னு சொன்னாங்க. இல்லை எங்களுடைய போராட்டம் நேற்று முற்றுகை போராட்டம் நாங்கள் முழுமையாக முடித்து எல்லோரும் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். இனிமேல் ஒன்று சேர்றது சரி இருக்காது, சேர்க்க முடியாது என்று கூறிவிட்டோம். ஆகவே நாளைக்கு திட்டமிட்ட பிரகாரம் அமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி வர முடியாது என்றால் அமைச்சர் எங்களுக்கு தேதி நேரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டோம். அதே போன்று அமைச்சரை நேரடியாக நம்மளுடைய சங்க பொறுப்பாளர்லாம் பார்த்து பேசின பிறகு நாளைக்கு, அதாவது நீங்கள் மனு கொடுத்து நான் வாங்குறது சரியாக இருக்காது, நாளைக்கு நேராக செக்ரட்டரியெலாம் நேரடியாக அழைச்சி இதுக்கு பேசி ஒரு தீர்வு காணலாம், அதனால் அவருடைய சேம்பருக்கு வர சொல்லி சொன்னார்கள். 11:30 மணிக்கு வர சொல்லி நேற்று அவர் உத்தரவாதம் கொடுத்தார். அது ஒரு வாக்குறுதியாக நான் ஏற்றுக்கொண்டு
அலுவலகத்தை அவருடைய வீட்டுக்கு முன்னாடி காத்திருப்பு போராட்டம் நடத்தாமல் நாங்கள் தவிர்த்துட்டு இன்றைக்கி சேப்பாக்கம் வளாகத்தில் கூடின பிறகு காவல்துறை மூலமாக நம்மளுடைய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் 10 பேரை அழைத்து சென்று திட்டமிட்டபடி அமைச்சர் அவர்கள் கொடுத்த டைம் பிரகாரம் 11:30 மணிக்கு அவருடைய சேம்பருக்கு வந்தவுடனே ஒரு முறையாக அந்த கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தில் நம்ம சங்க சார்பாக பொறுப்பாளர்களோடு 10 பேர் சேர்ந்து அவர் கலந்து கொண்டோம். அவர் நம்முடைய சங்கத்தை ஏற்கனவே எல்லாமே தகவல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன டிமாண்டு வச்சுருக்கோமோ அந்த டிமாண்டை அவரே பேசினார். அவரே பேசும்போது பொதுப்பணித்துறையிலும் நீர்வளத்துறையிலும் தினக்கூலி பணியாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப நாள் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். அதனால் நீங்கள் ஒரு டியூவல் லெட்டரை ஒன்று ரெடி பண்ணி அவருக்கு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அனுப்புங்க. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இது பிரச்சனை, நீங்கள் இப்போ அனுப்புங்க, அவர் அப்ரூவல் கொடுக்குறாரா இல்லையானதுன்றதை எனக்கு சொல்லுங்கள். நம்ம சிஎம் மூலிமா சொல்லி அது ப்ரெஷர் கொடுத்து அப்ரூவல் வாங்கிட்டு சிஎம் மூலிமாவே இதை அறிவிக்க வைக்கலாம், அந்த ஜீவோ கொடுத்து அறிவிக்க வைக்கலாம் என்ற ஒரு நல்ல செய்தியை கொடுத்தாரு. எங்களுக்கு அத்தனை பேரையும் உங்களுடைய கஷ்டம் எங்களுக்கு தெரியாமல் இல்லை, நான் கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காரு. அதனால் இன்றைக்கு நடத்த இருந்த முற்றுகை காத்திருப்பு போராட்டம் நாங்கள் அமைச்சர் அவர்கள் கொடுத்த உத்தரவாதத்தினாலையும் அதிகாரிகளுக்கு கொடுத்த அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனாலையும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. அதாவது நம்முடைய பிரச்சனை ஒரு தீர்வு ஏற்படும். அதாவது இப்போ 25 ஆண்டு காலமாக வேலை செய்கிற தினக்கூலி பணியாளர்கள் இறந்துட்டாங்களாம் ஒன்றும் கிடையாது, ரிட்டர்ன் ஆகிட்டாலும் ஒன்றும் கிடையாது. அப்படி உள்ளவங்களாம் இந்த விஷயங்கள்லாம் அவரே சொல்கிறார். அதனால் விடுபட்டவங்களாம் இருக்காங்க, ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொருத்தரையும் ஐபிஎல் எல்லாம் வேலை செய்யவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, டேமுகளில் கஷ்டப்படுறாங்க. அதனால் அவருடைய தொகுதி அவருடைய மாவட்டத்திலே உள்ள நிலைமைகள் சங்கத்து மூலமாக எடுத்து சொன்ன உடனே அவர் அது உள்ளபடியே இது இனிமேல் தவிர்க்கவே முடியாது, சிஎம் கிட்ட எந்த நேரத்தில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. அதனால் ஒரு நல்ல செய்தியாக இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அதனால் எங்களுடைய சங்க சார்பில் அவர் சொன்ன ஒரு கருத்தையும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இன்றைக்கி நடத்த இருந்த இந்த காத்திருப்பு போராட்டம் இத்துடன் நாங்கள் முடிச்சுக்கிறோன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதில் இன்னொன்று என்னக்கா, எங்களுக்கு உதவிகரமாக இருந்த காவல்துறை நண்பர்களுக்கு நாங்கள் முழுமையாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் சங்கத்து சார்பில். அதனால் அவங்க நிறைய எஃபர்ட் கொடுத்தாங்க, எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்க எங்கள் சங்கத்துக்கு தோழமை சங்கங்கள்லாம் வாழ்த்து பேசினாலும் கூட நாங்கள் எங்கள் சங்கத்தினுடைய பலத்தால் நாங்கள் எண்ணிக்கையில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட சங்கத்தினுடைய பலத்தால் இதுவரையும் தொடர்ந்து நடத்திக்கிட்ட ஒரு செய்தியை தான் இன்றைக்கி அமைச்சர் வெளிப்படுத்தினார். அதனால் அது எங்களுக்கு பெரிய வெற்றி தான், எங்கள் சங்கத்துக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. அதனால் இது மூலிமா எங்களுடைய பிரச்சனைகள் தினக்கூலி பணியாளர்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும், அரசாணை கிடைக்கும். இந்த ஆட்சி, அதாவது அவர் சொன்ன விஷயத்தில் ஒரே ஒரு கருத்து, சட்டமன்றம் இன்றைக்கி முடியலாம், ஆனால் எலெக்ஷன் தேதி அறிவிக்கிற வரையிலையும் முதலமைச்சர் தான். அவர் எந்த எண்ணிக்கை கொண்டாலும் இந்த தகவலை நம்ம அறிவிக்க வைக்கலாம். அதனால் நீங்கள் உடனடியாக நீங்கள் ஃபைனான்ஸில் அப்ரூவல் வாங்க, அப்ரூவல் கொடுக்கறதுல முட்டுக்கட்டையாக இருந்தாக்கா நம்ம சிஎம் கிட்ட சொல்லி சிஎம் மூலிமா ப்ரெஷர் கொடுத்து அறிவிக்க வைக்கலாம் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்ததுனால நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் இந்த போராட்டத்தை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.